சென்னை திருவல்லிக்கேணியில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யாதது குறித்து குரல் கொடுத்த தாய் மகளை திமுக நிர்வாகி மற்றும் அதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கொடூரமாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விளம்பர திமுக ஆட்சியில் பாமர மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை நிரூபிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மூதாட்டி ஒருவரையும் அவரது மகளையும் விளம்பர திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த பிரமுகர்கள் சரமாரியாக தாக்கும் பகீர் சிசிடிவி காட்சிகள்தான் நாம் காண்பது. சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்கு உட்பட்ட 114வது வார்டு பாரதி சாலையில் உள்ள முப்தி அமீருல்லா தெருவில்தான் இந்த கொலைவெறி தாக்குதல் நடந்துள்ளது. இப்பகுதியில் கடந்த 3 மாதங்களுக்கும் மேலாக குடிநீர் குழாயில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பலமுறை உரிய அதிகாரிகளிடமும் மாநகராட்சி நிர்வாகத்திடமும் மனு எழுதி கொடுத்து புகார் அளித்துள்ளனர். புகாரை பெற்ற அதிகாரிகள் அதன் பேரில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என சொல்லப்படுகிறது. மாறாக அப்பகுதியில் வசித்து வரும் திமுக நிர்வாகி சந்திரன், காங்கிரஸ் நிர்வாகி சேகர் மற்றும் விசிக நிர்வாகி மகேஷ் ஆகியோருக்கு மட்டும் கூட்டணி கட்சியின் பலத்தால் அவர்களுடைய வீடுகளுக்கு மட்டும் அதிகாரிகளிடம் பேசி குடிநீர் குழாய் இணைப்பு பெற்றதாக கூறப்படுகிறது. இதை கண்டுபிடித்த அப்பகுதிவாசிகள் கொந்தளித்து போய் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சென்று கேள்வி எழுப்பிய போது, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, உங்க பகுதியில் இருக்கும் வட்ட செயலாளர் மற்றும் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து புகார் அளிங்க, அப்போதுதான் நடவடிக்கை எடுக்கப்படும் என அலட்சியமாக பதிலளித்துள்ளனர். அதை கேட்டு ஆத்திரமடைந்த அப்பகுதியில் வசிக்கும் கற்பகம் என்பவர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சென்று கேள்வி எழுப்பியுள்ளார். அதை அறிந்த திமுக, காங்கிரஸ் மற்றும் விசிக என கூட்டணி கட்சி நிர்வாகிகளான சந்திரன், சேகர், மகேஷ் ஆகியோர் கற்பகத்தை சரமாரியாக அடித்து மண்டையை உடைத்துள்ளனர். அதை தடுக்க வந்த அவரின் மகள் சுப்புலட்சுமியின் மண்டையையும் 2ஆக பிளந்துள்ளனர். அவர்களின் அந்த கொடூர தாக்குதல் அங்கிருந்த சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது. கார்பரேஷன்ல போய் சொன்னா, ஏமா அந்த பாய் கிட்ட சொல்லுமா, வட்ட செயலரு சந்திரன் கிட்ட சொல்லுமா, நாங்க ஏன்பா வரி கட்டுறோம், வாயுதா கட்டுறோம், நாங்க ஏன்பா அவங்க எல்லாம் சொல்லணும்னு கேட்டா, அங்க சொன்னாதாம்மா இங்க முயற்சி பண்ணுவாங்க சொன்னாங்க. சரி சொல்லிட்டு அதையும் மீறி நாங்க போய் சொன்னோம். கார்பரேஷன்லயும் சொல்லிட்டு அவங்க கையிலயும் சொன்னோம். இந்த வட்ட செயலர் என்ன சொன்ன, போமா போடுறேன் செய்யறேன் பண்றேன்னு சொல்லிவிட்டு இந்த 4 வீட்டு 5 வீடு மட்டும் போட்டுக்கணும் வரானுங்க. இந்த சந்திரா சேகரா மகேஷ் இவங்க போட்டுக்கணும். அவங்க வீட்டு மேலே லைன் போட்டு பொது குழா தண்ணியும் போட்டது அதையும் இவங்க வீட்டுக்கு தான் ஜாயின் பண்ணி போட்டுக்கினாங்க. தாய் மகள் இருவரின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் அவர்களை பத்திரமாக மீட்டு சிகிச்சைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கற்பகத்திற்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சுப்புலட்சுமி மேல் சிகிச்சைக்காக ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார்.
தண்ணீர் வராததை தட்டி கேட்டதால் ஆளும் கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அராஜகம் செய்ததோடு ஆண் துணை இல்லாத தன்னையும் மகளையும் இப்படி மண்டையை உடைத்துள்ளனர் என பாதிக்கப்பட்ட கற்பகம் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்தார். என்ன கல்லாலியும் கட்டாளி ஆச்சு, நான் அடிச்சு விழுந்தோம். என் பொண்ணு மேலே இருந்தா எனக்கு தெரியல. என் பொண்ணை ஓடியாந்து அந்த பொண்ணை முடி பிடிச்சி சொல்லிட்டு அந்த பொண்ணை அடிச்சு தள்ளிட்டாங்க. எனக்கு 5 தையில அந்த பொண்ணு வாமதூரா இருக்கிறா, நான் ராயப்பட்டியில் இருக்கிறேன். எந்த போலீஸ் அன்னைக்கு வந்தாங்க பாரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றுமே இன்னும் எது கூட நடவடிக்கை எடுக்கல. மேலும் அரசியல் கூட்டணி கட்சி நிர்வாகிகளால் அவர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டது குறித்து உறவினர்கள் மூலம் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்க போலீசார் தயக்கம் காட்டி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் ஓமந்தூரார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சுப்புலட்சுமி மருத்துவமனையில் அவருக்கு நடந்த அலட்சியம் குறித்தும் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற மனக்குமுறலையும் தெரிவித்தார். என்னையும் எங்கள் அம்மாவை அடித்த சேகருக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களே, எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கல, ரத்த காயத்தோட நான் இருக்கேன், எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் நான் கேட்டதுக்கு மேலிருந்து ஒரே ப்ரெஷர் வந்ததுமா, ஃபோன் மேலே ஃபோன் வந்தது, நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அந்த டாக்டர் சொன்னார். திமுக ஆட்சி அராஜக ஆட்சியாக இருக்குது. திமுக ஆட்சியில் மகளிருக்கு முக்கியத்துவம் தர சொன்னாங்க, ஆனால் திமுக ஆட்சியில் முக்கியத்துவம் தரல மகளிருக்கு. இது எல்லாமே அராஜகமாக இருக்குது. குடிநீர் வராததை தட்டி கேட்ட பெண்களை விளம்பர திமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சரமாரியாக அடித்து மண்டையை உடைத்த சம்பவம் திருவல்லிக்கேணி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.